Hi viewers, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் CNC Tech சேனல். நான் உங்கள் பாபு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து நல்ல ஆப்பாக சொல்லுங்கள், சிஎன்சி சிமுலேஷனுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் நல்ல ஆப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வணக்கம், இது பாபு. ஸோ தமிழ் CNC Tech சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎன்சி சிமுலேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபோனில் ஏதாவது நல்ல ஆப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது இதில். பட் வந்து ஒரே ஒரு சிமுலேஷன் ஆப் மட்டும் ஃப்ரீ தான், ஃப்ரீ வெர்ஷன் தான், நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப் மார்க்கெட் அல்லது வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க. இதில் போய்ட்டு சிஎன்சி சிமுலேட்டர் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்பே அதுதான் வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் அப்படின்னு கேட்குது. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ லோடிங் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே அதனோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் சைடு இருக்கிற ஃபஸ்ட் ஐக்கான் தான் வந்து ஃபைல்ஸு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு 3 விதமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம், நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம அதில் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ரன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த டேப் இருக்குது, சேவ் ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம இப்போ சென்டரில் இருக்கிற ஓப்பன் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா Fanuc G72 சைக்கிள், Fanuc G73 சைக்கிள், Fanuc G74 சைக்கிள், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்துக்குங்க. G71ல் எக்ஸாம்பிள் 1ஆம் நம்பர் ப்ரோக்ராமை நான் கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த கேமரா மாதிரி இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா 5 வகையான வியூ கிடைக்கும். இது வந்து மிஷின் வர வியூவு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. மிஷின் வந்து நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3வது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மிஷினுக்குள்ளே ஜூம் ஆகி காட்டுற மாதிரி காட்டுது. இப்போ ட்ரில் பிட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது. இது வந்து சைடு ஆங்கிள் வியூவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு சைடு வியூவு. இதில் இந்த லோ பாலி 3D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த மிஷினரிஸ் எல்லாமே வெறும் அந்த ட்ரில் பிட்டு காம்பனன்ட் மட்டும் தெரியும், அதுக்கான இது. ஸோ இந்த XZ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் அதிலே காட்டுது. ஸோ அந்த டூலோட ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ், மற்றபடி WX அப்படின்னு காட்டுது. ஸோ இது வேணாம் அப்படின்னா நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன C அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணவங்களோட அட்ரஸ் வந்து இது கொடுத்துருக்குறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா MM per revolution, MM per minute இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து இது சிமுலேஷன் ஆப் தான். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள் இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள், இந்த ப்ரோக்ராம் பேஜ் மாதிரி இருக்கிறத. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ரன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ G74 சைக்கிளுக்காக ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு, பெக் ட்ரில்லிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா மறுபடியும் அதே கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும். இப்போ இது பாருங்கள், மிஷினில் ரன் ஆகிறப்ப இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இந்த ஆப்பு. ஸோ 3வது வியூ வந்து கிட்டத்தில் பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து சைடு ஆங்கிள் வழியாக பார்க்குறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த லோ பாலி 3D கேன்சல் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தெரியும் நம்மளுக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த ட்ரில்லுனா ட்ரில் மாதிரியே இருக்குது, மற்றபடி காம்பனண்ட்னா காம்பனண்ட் மாதிரி இருக்குது, மிஷின்னா மிஷின் மாதிரி இருக்குது. ஸோ வேறு எந்த ஆப்பும் இந்தளவுக்கு ஒரு கிளியராக எதுவுமே இல்லை, டிசைன் பண்ணல. ஸோ இந்த ஒரு ஆப் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் நான் வந்து அந்த இப்போது ட்ரில்லிங் ஓடிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் Z ஆக்சிஸில் உள்ளே போயிட்டுருக்கு ட்ரில்லு. அதாவது அது எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ இந்த Xங்கிறது ஒரிஜின் பாயிண்ட்டு, W அப்படிங்கிறது லென்த்து. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டெப்த் ஆஃப் கட் போயிட்டுருக்கு டூலு. இது போட்டோம்னா அங்கே காட்டும்.
ஸோ மெட்டல் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதா காட்டுது பாருங்கள் உள்ள. ஸோ உள்ளே வந்து 3 ஸ்டெப் வர மாதிரி ஐடி டர்ன் பண்ணி ஒரு ட்ரில்லிங் போச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த போரிங் டூல் வந்து எக்ஸஸாக இருக்கிற மெட்டலை கட் பண்ணி எடுக்குது. அதுக்கான ஆப்ரேஷன் தான் இது. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் கூட இதில் சிமுலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு எந்தவித கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுக்குது பாருங்கள், டெப்த் ஆஃப் கட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைனல் பாஸ் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நாம் வந்து இந்த ஹை பாலி 3D இந்த வியூவில் பார்த்துட்ருக்கோம். மறுபடியும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மிஷினிங் அந்த மிஷினில் ரன் ஆகிற மாதிரியே வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ அழகாக காட்டுது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒர்க் பீஸு. அதுக்குள்ளே வந்து 3 ஸ்டெப் இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில் தான், இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த போர்டையாக வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் வந்து உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ப்ராஜெக்ட் போய்க்குங்க. ஸோ வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம். இப்போ G71 பார்த்தோம், அடுத்து G72 சைக்கிள்ஸில் ஃபேஸிங் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிடுறோம். இது தேவைன்னா வச்சுக்கலாம், மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அதுவே உள்ளே போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேஸிங் பண்ணுறது எவ்வளோ அழகாக காட்டுது பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து மிஷினில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? தெரியுதா? ஸோ இந்த வியூ வந்து பாருங்கள். ஸோ அது வந்து ஃபேஸிங் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபேஸிங் ப்ரோக்ராம். ஸோ ஒரு 0.1, 0.5, 0.5 அந்த டெப்த் ஆஃப் கட்டை எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு. G72, P100, Q200, U.6, W.1, Feed 0.4, M08. ஸோ இதில் வந்து ஒரு ரேடியஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணது ஃபேஸிங்லேயே. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, அதுதான் எனக்கு இதில் பிடிச்சது. ஸோ அந்த கார்னர் வந்து ஒரு பால் ரேடியஸ் மாதிரி பண்ணுது இது. ஓகேங்களா? ஸோ G03 R60 60 mm ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பால் ரேடியஸ் மாதிரி பண்ணுது. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? ஸோ அவ்வளோதான், இது ப்ரோக்ராம் முடிஞ்சுது. வெளியே வந்துட்டேனா? ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ மறுபடியும் பாருங்கள், இது செக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராமு எக்ஸாம்பிளாக ஒரு 2 ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பீஸ் என்ன சைஸ் வேணும், செக் என்ன சைஸ் வேணும், இது எல்லாமே வந்து நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ இது 3வது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம டூல் இப்போ 1ஆம் நம்பர் டூல் வந்து இங்கே வேணும் அப்படின்னா 1ஆம் நம்பர் ரஃபிங் டூல் இங்கே வச்சுக்கலாம். அதனோட ரேடியஸு, ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்லாக் ஆகிருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி நம்மளே நகர்த்தி வேணுங்கிற டூல், இப்போ ட்ரில்லிங் வேணும் அப்படின்னா ட்ரில்லிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அன்லாக் எது ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு க்ரூவிங் டூலு. இதை நான் தூக்கி போடுறேன். அந்த ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இது தான் இது. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் தான். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த எல்லோ பேஜ் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 எது வேணால் ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கலாம்.
எக்ஸாம்பிளாக பாருங்கள், நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கேல்குலேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம டைப் பண்ணக்கூடியது. இப்போது N1 ஸ்பேஸ் ஓடி ரஃபிங், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த என்ட்ரு கொடுத்தோம்னா அடுத்த லைனுக்கு போயிடும். இப்போது G28 ஸ்பேஸ் U0 W0. இது பாருங்கள், இதிலே எண்ட் ஆஃப் லாக் கூட இருக்குது, அப்படியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு டயக்ராமெலாம் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேனுவல் ஸ்டெப் டர்னிங் ப்ரோக்ராமில், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பீஸோட டைமென்ஷன் நீங்களே இதிலேயே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அங்கே வர்ற ப்ரோக்ராமை இதுலேயே நீங்கள் அப்படியே டைப் பண்ணி சிமுலேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ஒர்க் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இந்த ப்ராஜெக்டை சேவ் கூட பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு சென்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து G96 ஸ்பேஸ் M03 S வந்து 1000 கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் T01 end of lock. ஸோ என்டர். ஸோ நெக்ஸ்ட்டு G00 X வந்து ஒரு 30, Z வந்து ஒரு 5. ஸோ M07 அப்படிங்கிறது கூலண்ட் ஆன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே வரிசையாக ப்ரோக்ராம் எழுதி இதை ஜஸ்ட்டு இப்படி சிமுலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சிமுலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த புக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் பீஸ் என்ன டைமென்ஷனில் தேவை அப்படிங்கிறத நீங்களே கூட கொடுத்துக்கலாம். லென்த் எவ்வளோ வேணும், டயாமீட்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்களே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்புக்குள்ளே போகுது. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த சென்ட்ரு நியூ ஃபைலு. இப்போது G76 எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே கொடுக்குறீங்க, மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, ப்ளே பண்ணுறீங்க. ஸோ இதில் ப்ரோக்ராம் வரும், அது எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ அது தேவையில்லை, நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்னா இது கூட நம்ம இப்படி அனுப்பிச்சி விட்றலாம். ஸோ G74 பெட்ரோலிங் சைக்கிளுக்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு ட்ரில் வந்து ஒரு 10 mm போட்டுருச்சு, அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டூல் போய் கட் பண்ணி எடுக்குது. ஓகேங்களா. ஸோ 2 கட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நல்லாயிருக்கு இந்த ஆப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.